ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. என்னடா ரெண்டு பேரும் ஒன்னா வந்திருக்கியா போலாம்? அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் பவி கூடால ஒன்னா வந்திருக்கா? ஆமாண்டா. வீட்ல இருந்தே ஒன்னாதான் வாரியலா, இல்லன்னா அவ வர வழியில அவ பைக் பஞ்சர் ஆவி பாதியில இருந்து அவளை கூட்டிட்டு வாரியா? இல்லடா, வீட்ல இருந்தே ஒன்னாதான் வரோம். போறா. இந்த மாற்றம் எப்பல இருந்து? அர்ஜுன், மாற்றம் எல்லாம் இல்ல. சும்மா நான் உன்னை பாக்கிறதுக்கு தான் வந்தேன். அவ தியாவை பாக்கிறதுக்காண்டி வந்தா. சரி, என்னத்துக்கு தேவையில்லாம நான் தனியா கார்ல வந்துகிட்டு அவ தனியா ஸ்கூட்டில வந்துட்டு ரெண்டு பேரும் ஒன்னா வரலாமேன்னு சொல்லிட்டு தான். ஓஹோ. டேய், கல்யாணத்துக்கே நீங்க ரெண்டு பேரும் தனித்தனியா தான் வந்தியா? அது பிறகு எத்தனையோ நாள் பாக்கிறதுக்கு வந்திருக்கியா, தனித்தனியா தான் வருவியா? இது என்ன புதுசா? அது சும்மா தோணுச்சு, கூட்டிட்டு வந்தேன். ஆமா, வீட்டுல எதுவும் கேட்கலையா ஒன்னா வரச்சுல? ஒன்னும் கேட்கல, ஆனா சந்தோஷமா பார்த்து அனுப்பி வச்சாவ. ஆமா, எதுனா கேட்டா நீ பெரிய ரோசக்காரன் இருவியே. அவ பைக்ல வேணா போட்டு நான் கிளம்பி போறேன்னு சொல்லிட்டு வந்துருவியே. டேய், ஒன்னைய வச்சு நான் கலாய்க்கலாம்னு நினைச்சா நீ என்னைய வச்சு கலாய்ச்சிட்டு இருக்கிறியா? அதெல்லாம் இருக்கட்டும் மச்சான், இது என்ன வேஷம்? என்னமோ சம்பிரதாயமா? சம்பிரதாயமா? ஆமாண்டா, அவிய முறையில இந்த மாதிரி என்னமோ சம்பிரதாயம் இருக்கான். லுங்கி கட்டுறது சம்பிரதாயமாடா? ஆமாண்டா, அப்படிதான் சொல்லிட்டு கொடுத்தான். பவி வீட்ல தியா வீட்ல எல்லாம் ஒரே மாதிரி தானே முறை இருக்கும். நம்மளதான் பவி வீட்ல போய் நின்னோம். இப்படி ஒரு சம்பிரதாயம் எல்லாம் நம்ம கிட்ட சொல்லவே இல்லாவியா? ஆமா மச்சான், சம்பிரதாயம் எல்லாம் ஓகே. இது சம்பிரதாயம் சொல்லிட்டு யார் சொன்னான்னு சொல்லு. ஒருத்தி கழுத்துல தாலியை கட்டினாலாம் அவதான். ரைட்டு. ஏண்டா, ஒருவேளை இது சம்பிரதாயம் இல்லையோ, சும்மா பழி வாங்குறதுக்காண்டி எடுத்து தந்திருக்காளோ? மச்சான், இது சம்பிரதாயம் தான். நான் கூட பவி எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு பிறகு பவிக்கு வீட்ல கொஞ்ச நாள் போய் ஸ்டே பண்ணிருந்தேலாம். அப்ப லுங்கி தான் கொடுத்திருந்தாவ. ஓ, நீ சொல்றேன்னா சரியாதான் இருக்கும். இவனே கலாய்ச்சி விட்டுருக்கா. என்னடா வாய்க்குள்ளே வச்சு என்னமோ முணுமுணுக்க? இல்ல மச்சான், லுங்கில சூப்பரா இருக்கேன். நானே பொண்ணா பிறந்திருந்தா உன்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருப்பேன். வாய் கழுவிடா மத. டேய், சூப்பரா இருக்குன்னு சொல்ல வந்தேன். இவருங்க இப்படிதான் ரெண்டு பேரும் ஏதாவது வாய்க்காலையும் டீ கடையிலயோ இல்லன்னா மரத்தடியிலோ நின்று பேசிக்கிட்டு நிப்பாவ. இந்த அம்மா வேற பேச பேச சாப்பிட்டுக்கிட்டே இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்டுட்டாவ. கார்த்திக், எப்படி இந்த ஆளு கார்த்திக் கடனுக்கிட்ட நம்மளை பத்தி தப்பு தப்பா பேசி கழுவி ஊத்திக்கிட்டு தான் இருக்கோம். ஒருவேளை இந்த லுங்கி மேட்டரை சொல்லிட்டாருன்னா, அது பிறகு கார்த்திக் அண்ணா இது சம்பிரதாயமே இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா நம்ம மாட்டிக்கிடுவோமே. என்னடா பவி அதுல இருந்து வெளியே வந்துட்டாளா? எனக்கு தாண்டா ஒண்ணு தோணிக்கிட்டே இருக்கு. இந்த அரவிந்துக்கு எம்பு கொழுப்பு இருந்திருக்கானோ, என்னைய மாமா வேலை பார்க்க வச்சுட்டான். அதுவும் ஏன் பொண்டாட்டிக்கு. உன் பொண்டாட்டிங்கிறது உனக்கு இப்பதான் ஞாபகம் வருதா? டேய், கலாய்க்கத நிப்பாட்டு. நீ கலாய்க்கிறதையெல்லாம் கேட்க மன நிலையில நான் இப்ப இல்ல. அந்த சம்பவத்துல இருந்து எனக்கு அது தாண்டா தோணிக்கிட்டே இருக்கு. வெளியே பாக்கிறதுக்கு அவ்வளவு நல்லவன மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான். எல்லாருக்கு பார்வையிலே அவன் நல்லவன். ஏன் நானே கொஞ்ச நாளைக்கு முன்ன வரைக்கும் பவியை தான் போட்டு திட்டிக்கிட்டே இருப்பேன். வேலை செய்யறதுக்கு மடிச்சுட்டா லேப்டாப் ஷட் டவுன் பண்ணிட்டான், போன் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா, போன் அட்டன் பண்ண மாட்டேங்க, பிளாக் பண்ணி வைக்கியா. நானே இந்த அளவுக்கு நம்பி போய் ஏமாந்துருக்கேனா? எப்படிடா இவனால எல்லாம் இவ்வளவுக்கு முடியுது? கல்யாணம் எல்லா பொண்ணுங்களுக்கிட்டே இப்படிதான் நடந்துப்பானோ? இவன் பவி கிட்ட எப்படி நடந்துகிட்டதுக்கு யார் தான் காரணம்னு எனக்கு தெரியல. ஒருவேளை பவி லல்லிக்கிட்ட எதையாவது எங்களை பத்தி சொல்லும் போது அவன் கேட்டுக்கிட்டு இருந்திருப்பானோ? பவியும் காரணம் இல்ல, லல்லியும் காரணம் இல்ல, நீ மட்டும்தான் காரணம். நானா? நான் என்னடா பண்ணேன்? நீ டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ண கட்டியா, அதுதான் காரணம். பிடிக்கலன்னா டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணி தானே ஆகணும். ரெண்டு பேருக்கும் பிடிக்காம தானே கல்யாணம் பண்ணி வச்சாவன். ரெண்டு பேருக்கும் பிடிக்காம ஒன்னா இருக்கிறதுனால ரெண்டு வீட்டுல உள்ளவியலுக்கும் கூட எங்க ரெண்டு பேருக்கும் வருத்தமா இருக்கும். அதுக்கு பதிலா பிரிஞ்சுக்கிட்டு அவிய வேலையை பார்த்து அவிய பாதையில போனா நல்லா இருக்குங்கண்டியா. டேய், இங்க எல்லாரும் பிடிச்சா கல்யாணம் பண்ணியாவன், பிடிக்காம யாரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டது இல்லையா? யாரும் ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருந்த உடனே மிரட்டி பவிக்கு கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரியே பேசிய வந்தனாமா எத்தனை தடவை உனக்கிட்ட கேட்டாவ? உன் மனசுல வேற எதுனா பிள்ளைகள் இருக்கா? வேற யாரையாவது காதலிக்கிறியா? எல்லாம் கேட்டதுக்கு பிறகு தானே பவி கூட கல்யாணம் பேச்சு வந்தது. இங்க எல்லாருமே பிடிச்சுதான் கல்யாணம் பண்ணியது கிடையாது. பிடிக்காம கல்யாணம் பண்ணாலும் அது பிறகு பிடிச்சு வாழ்ந்துகிட்டு தான் இருக்காவ. ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு, எத்தனையோ பேர் பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டு அது பிறகு ஒன்னா வாழ்ந்துகிட்டு தான் இருக்காவ. பவிக்கு இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு நீ மட்டும்தான் காரணம். டேய், பிடிக்காததுனால டிவோர்ஸ் வாங்கிக்கிட்டு தனித்தனியா போலான்னு நினைச்சேன். இது ஒரு குத்தமா? அந்த லைனையே பிடிச்சுக்கிட்டு இருக்காத கார்த்திக். நீ பவி கூட ஒன்னா சேர்ந்து வாழணும்னு கூட ட்ரை பண்ணல கண்டியா? ரெண்டு பேருக்கும் பிடிக்காம எப்படிடா ஒன்னா? அப்பனா பவிக்கு என்னமோ அப்படிதான் நடக்கும். மச்சான், ஒன்னு சிம்பிளா சொல்றேன் கேளு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டையை பத்தி மூணாவதா ஒரு ஆளுக்கு தெரிய வந்ததுன்னு வச்சுக்கான், நல்லா ஏத்தி விட்டு சண்டையை மூட்டி விட்டுக்கிட்டு நல்ல குளிர் காஞ்சுக்கிட்டு இருப்பாவ. இதுல அரவிந்த் ஒரு ஆம்பளை. அந்த ஆளுக்கு ஏற்கனவே பவி மேல விருப்பம் இருந்திருக்கு. உங்க ரெண்டு பேருக்கு தான் டிவோர்ஸ் ஆக போகுதே. அவளுக்கிட்ட என்ன அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாலும் கேட்கறதுக்கு யாருமே இல்ல, நீ ஏன் கண்டுக்கிடவே மாட்டேன். அவன் நினைக்கிறதா அங்க நடக்குன்னு சொல்லிட்டு அவளை மிரட்டிட்டு இருந்திருக்கான். இவ்வளவுதான்டா. உங்க டிவோர்ஸ் பத்தி அவனுக்கு தெரிஞ்சது, அவன் அட்வான்டேஜ் இருக்குன்னு நினைச்சான். டே, டிவோர்ஸ் வேண்டாம்னு சொல்லிட்டு நானா முடிவெடுக்கிறதுக்கு மண்டையை கழுவிட்டு இருக்க போல. பெருமை மாடு, நீ தானே கேட்ட? ஆமாலாம். சரி சொல்லு.
இங்க பாரு, எனக்கு தியாக்க நடுவுல கூட 1000 விஷயங்கள் நடக்கும். ஆனா நான் அத பத்தி எல்லாம் வெளியே யாருக்கிட்டையும் மூச்சு விட்டதும் கிடையாது. யாருக்கிட்டையும் காட்டிக்கிடவும் மாட்டேன். ஏன்னா நாங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் அந்த அம்மாக்கோ இல்ல ஜெசிகாக்கோ தெரிய வந்ததுன்னு வச்சுக்கான். நடுவுல புகுந்து அவிய ஆட்டத்தை ஆரம்பிக்கலான்னு பாப்பாவ. கார்த்திக் உனக்கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் சொல்லேன். நம்ம ஒய்ஃப 4 பேர் மதிக்கணும்னா அது நம்ம நடந்துக்கிட்டதுலதான் இருக்கு. ஒரு ஆம்பளை பொறுப்பு இல்லாதவனா இருந்து ஒழுங்கா சம்பாதிச்சு கொடுக்காம வேற பொண்ணுங்க கூட கான்டாக்ட்ல இருந்து இப்படி எல்லா தப்பான கேரக்டரும் ஒருத்தன்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கான். அவன் பொண்டாட்டிய 4 பேர் மதிப்பாவான்னு நினைக்கிறியா? இவன் இப்படிப்பட்டவன் தானே. இவன் பொண்டாட்டி கிட்ட எல்லாம் நம்ம என்ன பேசினாலும் இவன் கேட்க போறதே இல்ல. அதனால நம்ம இஷ்டத்துக்கு அவன் பொண்டாட்டி கிட்ட நடந்துக்கலாம்னு சொல்லிட்டு 4 பேர் நினைப்பாவ. மதிக்க மாட்டாவ கார்த்திக், மிதிக்கிறதுக்கு தான் ஆரம்பிப்பாவ. உன் ஒய்ஃபா இருக்கட்டும் என் ஒய்ஃபா இருக்கட்டும் பாதுகாப்பா அடுத்தவிய இழிவா பேசாம இழிவா பார்க்காம இருக்கணும்னா நம்ம பாத்துக்கிட்ட விதத்துல தான் இருக்கு. பிடிக்கலன்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் வேற அப்ளை பண்ணிட்டியா? எவன்டா மதிப்பான்? இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீதான். பார்த்தெல்லாம் உன் பொண்டாட்டி உனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அந்த அரவிந்த் தெரிஞ்சு என்னென்ன பண்ணான் அப்படின்னு ஒன்னே மாமா வேலை பார்க்க வச்சிருக்கான். காரணம் யாரு? நீதான். எப்படியும் அவன் கண்டுக்கிட மாட்டான், கேட்க மாட்டான், பார்க்க மாட்டான். நம்ம என்ன வேணாலும் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டலாம், அவன் கண்டுக்கிடவே மாட்டான் அப்படிங்கிற ஒரு எகத்தாளம். கார்த்திக், நான் எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன்டா. ஹஸ்பண்ட் சரியில்லாம இருந்தா அந்த பொண்ணு ஆம்பளைங்க என்ன கூட இருக்கவிய கூட மதிக்க மாட்டாவ. இவ தானே, இவளுக்கு கேட்கறதுக்கு யாரு இருக்கா இப்படிங்கிற ஒரு நினைப்பு ஆட்டோமேட்டிக்கா பல பேரோட மனசுக்குள்ள வந்துடும். அதான் அந்த அரவிந்த் கிட்ட இருந்து பவிய காப்பாத்திட்டேலாம். இனிமே அவன் பவியோட விஷயத்துல தலை போட மாட்டான். இப்ப காப்பாத்திட்டா, இனிமே அவனால எந்த பிரச்சனையும் வராது. அதான்டா, என்னமோ 1 மாசம் நீ அவளுக்கு கூடதான் இருக்க போற. அவளுக்கு ஏதாவது பிரச்சனைனா நீ பார்த்து கண்டுபிடிச்சு அதெல்லாம் தீர்த்து வச்சிருவ. இதுக்கு பிறகு உன கூடால இருக்கச்சுலயே அவளுக்கு இப்படி ஒரு பிரச்சனைனா நாளை பின்ன டிவோர்ஸ் ஆனதுக்கு பிறகு பவி அவ அம்மா வீட்டுல இருப்பான். அப்ப எத்தனை பேரால அவளுக்கு பிரச்சனை வரான், எவ்வளவு டார்ச்சர் அனுபவிப்பான். அப்ப எப்படி காப்பாத்துவேன்? அர்ஜுன், உனக்கிட்ட பதில் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த அரவிந்த மாதிரி பல பேர்கிட்ட இருந்து அவளை காப்பாத்திக்கிறதுக்கு அவ தனியா ஒத்தையில போராடிதான் ஆகணும். டேய், எங்க 2 பேருக்கு தான் ஒத்து வரையிலையே. பியாசி சிரிச்சு எடுத்து இருந்தா தானடா ஒத்து வரான். அவ எல்லோரும் என்ன சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் உனக்கிட்ட வாயை திறந்து கேப்பான். உடனே எனக்கு போன் பண்ணி பவிக்கு அம்மியால இல்தக்காஸ் ஐயா வந்துட்டு போலாம், இதை சரி பண்ணனா ஆபீஸ்ல போய் கொடுமைப்படுத்தினேன்னு சொல்லிட்டு என்னட்டையே சவால் விட்டுட்டு போவா. அங்கேயே ஆப்பு வைக்கிறதுக்கு இருப்பான் 4 பேரு. அறவ போடாதான். இப்ப என்ன சொல்ல வரேன்? அந்த டிவோர்ஸ தூக்கி போட்டுட்டு இப்ப தியா வீட்டுக்கு ஒன்னா வந்தியா பத்தியலாம். இதே போல 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஆபீஸ்க்கு போய் பாருங்க. பவிக்கு கிடைக்கிற மரியாதையே வேற மாதிரி இருக்கும். டேய், டிவோர்ஸ தூக்கி போட அப்படின்னு நான் கண்டிப்பா சொல்லல. ஏன் அரவிந்த் இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்ட கண்டியா? அதனாலதான் சொல்றேன். இந்த கம்பெனியை விட்டுக்கிட்டு பவி என்னமோ எத்தனை இடத்துக்கு போனாலும் எங்க போனாலும் வெளியூருக்கு போனாலும் அவ கதை தெரிஞ்சதுன்னா இப்படி 2-3 பேர் புறப்பட்டு போவதான் செய்வானுவ. எல்லார்கிட்ட இருந்து அவளை காப்பாத்திக்கிறதுக்கு அவ தனியா தான் போராடணும். இது எல்லாமே பவிக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? இது எல்லாமே பவிக்கு தெரியும். மேபி உனக்கிட்ட சொன்னா இப்போதைக்கு நீ இதுக்கு சொல்யூஷன் தேடுவேன். அது பிறகு ஃபியூச்சர்ல இதே மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா கார்த்திக், கணவன் மனைவி வாழ்க்கை ஒரு தடவை தான் அமையும் ஒருத்தங்களுக்கு. ஒரு வேளை அது சரியா அமையலைன்னா அடுத்த வாழ்க்கை அமைச்சுக்கிட்டதுல தப்பு இல்ல. நீ வாழணும்னு கூட நினைச்சு பாக்கலையடா. பேசி பார்த்ததுக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டு அது பிறகு பிடிக்கல டிவோர்ஸ் பண்ண நினைக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. உனக்கிட்ட இதை பண்ண அதை பண்ணுன்னு நான் சொல்லல. ஆனா நீ டிவோர்ஸ் கொடுத்தியன்னா பவிக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதை யாராலையும் மாத்த முடியாது. டே அர்ஜுன், தியா வரான். என்ன ஒன்னே யாரு கூப்பிட்டதுங்க? ஒன்னே தான் கேட்க, உன்னை யாரு கூப்பிட்டதுன்னு கேட்டேன். இல்ல அர்ஜுன், அம்மா தான். நீங்களே காட்டிக்கணும்னா இங்க சும்மா பேசிக்கிட்டு இருக்கிறியா? அதான் ஸ்நாக்ஸ் கொடுத்துக்கிட்டு வரதுக்கு சொன்னாவ. வச்சுட்டு போ. ஒன்னே தான் வச்சுட்டு போன்னு சொன்னேன். இல்ல அர்ஜுன், பிளேட்டா? என்ன? இல்ல வர நேரம் நீங்க சாப்பிட்டுட்டு பிளேட் போட்டு வந்துடக்கூடாதுலாம். அதுக்கு அதான் பிளேட் தாங்க, நான் பிளேட் எடுத்துட்டு போறேன். நல்ல பொண்டாட்டி. நீ மொத்தமா எடுத்துட்டு போயிரு. இல்ல அம்மா உங்களுக்கு தரையிலன்னு சொல்லிட்டு திட்டுவா கண்டியலாம். ஒண்ணு பண்ண, இந்த லுங்கில கொட்டிட்டு போறியா? அப்படிங்க அம்மாவளை எடுத்துட்டு போடி. எடுத்துக்கிட்டு போனா அம்மா திட்டுவாவன்னு சொல்லியலாம். வரவே காடு. எங்க 2 பேருக்கு கையிலையும் தட்டிட்டு போறியா? பிளேட்ட காரணமா வச்சு நிக்கலான்னு பார்த்தா இந்த ஆள் அனுப்பியதுலயே குறியா இருக்காரு. லுங்கி மாற்ற பேசியிருந்தாவள்னா இந்நேரத்துல இந்த ஆளு கொதிச்சு கொந்தளிச்சிருக்குமே. அம்மா ஆசைப்பட்டு எடுத்த லுங்கி இந்த ஆளை கெட்ட வைக்கிறதுக்குள்ள என் உயிர் போயிட்டு உயிர் வந்துட்டேன். உண்மை இந்த ஆளு காதுக்கு வந்துடக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு காவல் காக்க வேண்டியதா இருக்கேன். சரி உட்ரா. பார்த்தெல்லாம் அப்பப்ப இப்படிதான் பைத்திய மாதிரி பேசும். தியா, அண்ணே, அர்ஜுன் கட்டியிருக்க லுங்கி சூப்பர். என்ன லுங்கி கதைய ஆரம்பிக்காரு? இப்ப மட்டும் இந்த ஆளு சம்பிரதாயம் வாய திறந்தா காட்டிக்கண்ணன் போட்டு கொடுத்துருமே. அதான்டா, சம்பிரதாயத்துக்காண்டி தான் கட்டியிருக்கேன். அதான் சொன்னியடா. தியா, நீ ஏன்டா சிரிக்கியா? இல்ல தியா, லுங்கி செலக்ஷன் சூப்பரா இருக்கு. அம்மா தான் எடுத்தாங்க அண்ணா. சொன்னாய் சம்பிரதாயம், அதை விட சூப்பர்மா. கார்த்திகண்ணா, இல்லப்பா நல்லா இருக்குன்னு தான் சொல்லாய். அப்புறம் மச்சான், இனிமே இங்க இருந்து போறது வரைக்கும் இதே சம்பிரதாயம் தான் போல. என்னமோ அவ ஆசைப்பட்டு எடுத்துட்டாவ, முறையெல்லாம் ஃபாலோ பண்ணணும் எல்லாம். ஆமா, நீ ஒட்டிக்கோ கட்டிக்கோ தானே கட்டுவேன். எப்படி லுங்கி கட்டினடா? பெல்ட் வச்சு கட்டி இருக்கிறியா என்ன?
உனக்கிட்ட தாண்டா கேக்கேன். அண்ணே லுங்கி கட்டி விட்டது நான் தான். லுங்கி கட்டி விடுற அளவுக்கு பெய்யாச்சா? ஆனா நம்மளுக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க மாதிரியே பேசிட்டு இருப்பான். சண்டை போடுறாவளா ரொமான்ஸ் பண்ணியாவளா? என்னடா கற்பனையிலேயே மிதந்துகிட்டு இருக்க போல. மச்சான் லுங்கி வரைக்கும் போயிருக்குதியா? இந்த நண்பனுக்கு சின்ன ட்ரீட் கூட இல்லையாடா? பையன் பிறக்கட்டும், அது பிறகு தாரேன். அட பாவீங்களா? மச்சான் பையனு கன்ஃபார்மே பண்ணிட்டியா? ஆமாண்டா, எனக்கு பையன் தான் வேணும். நான் பாட்டு பாடி பாடி என் பையனை வளர்த்துருவேன். பார்த்து எல்லாரும் ஓடிட போறாவ. தியா உனக்குள்ள இவ்ளோ டேலண்ட் ஒளிஞ்சிருக்கா நான் நினைச்சு கூட பாக்கல. என்ன டேலண்ட்னே? இல்ல சம்பிரதாயத்தை பத்தி தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்க, லுங்கி கட்டுறதுக்கு தெரிஞ்சு வச்சிருக்க, அர்ஜுனுக்கே மொட்டை அடிச்சிருக்க கண்டியா? மொட்டையா? என்னடா தலையும் இல்லாம வாழை இல்லாம பேசிய? மச்சான் அவ டேலண்ட் புகழ்றான்டா. புகழ்றேன்னு சொல்லிக்கிட்டு இந்த ஆளுகிட்ட மட்டும் மாட்டி விட்டுறாதுங்க. என்னை தோலை உரிச்சு தொங்க விட்டுருவாரு. நீ கேட்டதுனால உன் மேல இருக்க தப்பை நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி பவி மேலயும் தப்பு இருக்கு. உன் பாதுகாப்புல அவ இருக்கா, உன் பாதுகாப்புல அவ இருக்குச்சுலாம். உன்கிட்ட சொல்லாம இவ்ளோ பெரிய முடிவை எடுத்துக்கிட்டு தனியா போயிருக்கான். சோ பவி மேலயும் தப்பு இருக்கு. சரி விடுறா, என் மேலதான் தப்பு. அவ மன்னிப்பு கேட்டுட்டான். மன்னிப்பு கேட்டாளா? எங்கடா? எப்படி? உன்னை பாக்குறதுக்காண்டி வந்துட்டு இருந்தாளா? அப்பதான் எப்படி மன்னிப்பு கேட்டா? கட்டி புடிச்சி. கட்டி பிடிச்சா? கட்டி பிடிச்சுதான். தூரம் மன்னிச்சிட்டியலா? மன்னிச்சுட்டேன். உன் வீட்டுக்கு வர நேரத்துல ஸ்லிப் ஆகி விழதுக்கு போனாலா, நான் தான் தாங்கி பிடிச்சேன். பிறவு அது பிறகு ஹக் பண்ணி மன்னிப்பு கேட்டா. தூரம் அதுக்கு என்ன சொன்னியான்னு தெரிஞ்சுக்கிட்டலாமா? என்ன சொன்னேன்? சாரி கார்த்திக், நான் உங்களுக்கு கூட இருக்கச்சுல உங்ககிட்ட இவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சது தப்புதான். இனிமே உங்ககிட்ட சொல்லாம எந்த முடிவும் எடுக்க மாட்டேன். மன்னிச்சிருங்க. உன்னை மன்னிச்சுட்டே இருக்கணும் போல தோணுது. டேய் கார்த்திக், எருமை இங்க வா. மச்சான் கூப்பிட்டியா? பேசிட்டே இருக்கும்போது எங்க கனவு உலகத்துல போயிருக்க? அதுக்கு நீ என்ன சொன்னான்னு கேட்டேன். உன்னை இப்படியே மன்னிச்சுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குன்னு சொன்னேன். மன்னிச்சுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குன்னு சொன்னியா? ஆமாண்டா, மன்னிச்சுட்டே இருக்கணும் போலதான் தோணுச்சு. ஓ, ஹக் பண்ணி மன்னிப்பு கேட்டதான் உனக்கு மன்னிச்சுட்டே இருக்கணும் போல தோணுச்சு. ஆனா டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணி என்னமோ ஒரு மாசத்துல 2 பேரும் பிரிய போறியா? ஆமாண்டா, என்னமோ ஒரு மாசத்துல நாங்க 2 பேரும் பிரிய போறோம். அவ யாரோ நான் யாரோ தான். ஆனா அவ ஹக் பண்ணா மன்னிச்சிருவேன். அவ ஹக் பண்ணா என்னமோ அவளுக்கு ஆறுதல் சொல்லணும் போல தோணுது. என் கை தானா போகுது ஆறுதல் சொல்லதுக்கு. உனக்காண்டி இப்படி நேரம் இருந்து பக்கம் பக்கமா பாடம் எடுத்தங்கடியா எனக்கு தேவைதான். எந்திரி வா, வீட்டுல போய் பேசலாம். இதுக்கு மேல உன்னோட தனியா பேசுறதுக்கு என்ன இருக்கு? அர்ஜுன், என்னடி? பனானா சிப்ஸ் உங்க அப்பனுக்கு கொண்டு கூட ஓட பாரு. அறிவு கட்டவன, எந்திரி வா போலாம். இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இந்த ஆளு கோவப்பட்டுக்கிட்டு போறாரு. இவன் வாழைக்காய் சிப்ஸ் சாப்பிடலன்னு சொல்லிட்டு அம்மா எனக்கு தானே கேள்வி கேட்பாவ. கொடுத்ததுக்கு அப்புறமா எடுக்கல, என்ன வாயிலே ஊட்டி விட முடியும்? போலாம் கார்த்திக். தியா கூட எல்லாம் பேசிட்டேலாம். ஆமா, உனக்கு கொஞ்சம் நேரம் கூட இருக்கணும்னா இருந்துக்கான். நான் என் வேலையை முடிச்சுட்டு மறுபடியும் இங்க வருவேன். அப்போ உன்னை கூட்டிகிட்டு போறேன். உனக்கு இங்கே இருக்கணும்னா இருந்துக்கான். இல்ல கார்த்திக், தியா அர்ஜுன் அண்ணனுக்கு கூட இருக்கா. அவ 2 பேரும் தனியா இருக்காதான் நல்லது. அப்பதான் மனசு விட்டு பேசி ஒண்ணு சேருவாவ. நான் இருந்தேன்னா எனக்கு கூடலே பேசிட்டு இருப்பான். பவி, ம்? இனிமே ஏதாவது என்கிட்ட பேசணும்னா டைரக்டா பேசு. புரியல, என்ன பேசணும்னா? இல்ல முந்தியெல்லாம் என்கிட்ட கேப்ப எல்லாம் இன்னைக்கு சாம்பார் சாதம் வைக்கவா தயிர் சாதம் வைக்கவா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப எல்லாம் வாய் திறக்காம பேப்பர்ல எழுதி பதில சொல்லிடுவேன். அந்த மாதிரி இனிமே ஏதாவது என்கிட்ட உனக்கு கேட்கணும்னா நீ பேப்பர்ல எல்லாம் எழுத வேண்டாம், டைரக்டா என்கிட்ட கேட்டா போதும். பயப்படாத பவி, பழைய மாதிரி பேப்பர்ல எழுதியெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன். வாயாலே பதில் சொல்லலாம். ம். எதுவா இருந்தாலும் என்கிட்ட டைரக்டா பேசணும். போமா? எவ்வளவு நாளைக்கு? எவ்வளவு நாளைக்கு ஒன்னா இருக்கமோ அவ்வளவு நாளைக்கு. 1 மாசத்துக்கா? போலாம். கார்ல யாரும் எனக்கு டைம் ஆகுது. உன்னை கொண்டு விட்டுக்கிட்டு எனக்கு அடுத்த வேலை பார்க்கணும்ல. சரி சரி கார்த்திக், நான் எத்தனை தப்பா கேட்டுட்டேனோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, யாரு போலாம். இவ்வளவுதான். ஆண்டி, கால் தட்ட மாதிரியே இருக்க. கொஞ்சம் தாத்து கட்டினாதான் நல்லா இருக்கும். நீ செப்பல் போட்டுக்கிட்டு நடக்கச்சுல சரியா இருக்கும். கெட்டினது பிடிக்கலன்னா சொல்லு, மாத்தி கட்டிடலாம். இல்லாண்டி எல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா காலை தட்டிட்டே இருக்க மாதிரி இருக்க. வயசு பொண்ணுங்க எல்லாம் தாத்து தான் கெட்டுவாவ. ஏண்டி, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆனாலே கண்டிப்பா சாரி கட்டணுமோ? கண்டிப்பா சாரி கட்டணும்லாம் கட்டாயம் இல்ல. இப்போ உள்ள பிள்ளைலாம் நீங்க எங்க ஈஸியா ஒரு சுடிதார தூக்கி போட்டோமா எங்கேயாவது போனோமா வந்தமான்னு இருப்பியா? யாருக்கு சாரி கட்டதுக்கு பிடிச்சிருக்கு? ஏதாவது ஃபங்க்ஷன் நேரத்துல கட்டுவியா, அவ்வளவுதானே. ஆனா ஃபங்க்ஷனே இல்லைனாலும் நான் சாரி கட்டிய மாதிரி இருக்கேன்டி. அம்மாடி, நல்ல நாள் படி கொடுக்கறதுக்காண்டி உன் அம்மா வீட்டுல உள்ளவியெல்லாம் வாராவ. அதனாலதான் அர்ஜுன் உன்னைய சாரி கட்டதுக்கு சொல்லியிருப்பான். உன் புருஷன் வீட்டுல உள்ளவியா, அது பிறகு சொந்தக்காரன் நாங்க எல்லாம்.
உன் அம்மம்மா வீட்டுல உள்ளதியா, உன் அம்மம்மா சொந்தக்காரன், இப்படி எல்லாரும் வாராவேலாம். அந்த நேரத்துல நீ சுடிதார் போட்டுக்கிட்டு நிக்கிறத விட சாரி கட்டிட்டு நிக்கிறதா நல்லா இருக்கும். எனக்கு சாரி கட்டியதே பிடிக்காதாண்டி. உனக்கு பிடிக்காட்டாலும் உன் புருஷனுக்கு பிடிக்கிறதுனால உன் புருஷனுக்காண்டி செஞ்சுதான் ஆகணும். உன் புருஷனுக்கு பிடிச்ச மாதிரியே நீ நடந்துக்கிட்டேன்னு வச்சுக்கா, ஈஸியா அர்ஜுனை கரெக்ட் பண்ணி உன் கைக்குள்ள போட்டு வைக்கலாம். என்னது, கரெக்ட் பண்ணி அந்த கைக்குள்ள போட்டு வைக்கலாமா? ஆண்டி, அதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்களேன். எப்படி கரெக்ட் பண்ணியது? இந்த ஆளை எப்படி கரெக்ட் பண்ணியதுன்னு தெரிஞ்சதுன்னா எப்படியாவது பேச வேண்டிய விதத்துல பேசி இந்த சாரி கட்டியதுல இருந்து தப்பிச்சிடலாம். ஒரு முறையில் முறைச்சி அந்த ஆளு நினைச்சதை எல்லாம் செய்ய வைக்காரு. என்னத்தியா பட்டுன்னு இப்படி காட்டுட்டா? கல்யாணம் ஆகி 1 மாசம் ஆகுது, என்னமா புரியல? கல்யாணம் ஆகி 1 மாசம் ஆனா கரெக்ட் பண்ணியதை பத்தி எல்லாம் தெரியுமா? ஐயா ஆண்டி, எனக்கு அதை பத்தி எல்லாம் ஐடியா இல்ல. எப்படி கரெக்ட் பண்ணியதுன்னு சொல்லிதாங்களா? எனக்கு இருக்க பெரிய பிரச்சனை, அடிக்கடி என்ன இவர் சாரி கட்ட வைக்கதான். சாரி கட்டிய விஷயத்துல அவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு அவரை எப்படி கரெக்ட் பண்றதுக்குனால நான் ரெடி தான். கொஞ்சம் சொல்லித்தாங்களா? ஐயா, அதை எப்படிதியா என் வாயால நான் சொல்ல முடியும்? ஐயோ ஆண்டி, நீங்க சொல்லலன்னா என் தலையை வெடிச்சிடும். எனக்கு எப்படியாவது அவரை கரெக்ட் பண்ணி இந்த சாரி பஞ்சாயத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடணும். எப்படி கரெக்ட் பண்ணியதுன்னா நான் எப்படி சொல்லி தரது? அதான் இப்ப சொன்னேன், கைக்குள்ள போட்டு வைக்கிறது என்னமோ, அத நீதாமா பாத்துக்கணும். அதான் எப்படி பாத்துக்கணும் சொல்லுங்க. நீ ராத்திரி பாத்துக்கதியா? இதெல்லாமா என்கிட்ட கேப்ப? இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்னு சொல்லிட்டு இந்த ஆண்டி வைக்கப்படியாவ? அடா அர்ஜுன், நீ வேற வந்துட்டியா? சரிப்பா, நீ வந்துட்டேலாம், அவளுக்கு சாரி கட்டி விட்டுட்டேன். நான் இனிமே கிளம்பேன். எதுக்கு இப்ப முனங்குறா? தியா, என்னம்மா? எப்படி கரெக்ட் பண்ணியதுன்னு சொல்லிட்டு போங்க. ராத்திரி என்ன பாத்துக்கிடானோ? ஐயே, இவிய எதுக்கு இப்ப வைக்கப்படியாவா? இவிய வைக்கப்படிய மாதிரி அவ அப்படி என்ன பேசினா? ஐயா ஆண்டி, எனக்கு ஒரே வெக்கமா வருது. தெரியாதது போலே கேப்பான். நான் போறேன், உனக்கு வேணும்னா உன் புருஷன்கிட்டே நீ கேளு. ஆண்டி, இவரை கரெக்ட் பண்ணியதுக்கு இவர்கிட்டே டிப்ஸ் கேட்கணுமா? எதுக்கு அவிய எப்படி வைக்கப்பட்டுட்டு போறாவ? உங்க சொந்த கரவிய தானே எனக்கிட்ட கேட்டா? ஏ கூறுகட்ட விலை, நீ ஒன்னும் சொல்லாமல அவிய மூஞ்ச முடிக்கிட்டு போறாவ. அவியதான் சொன்னாவ. அவியலே என்னமோ சொல்லிக்கிட்டு அவியலே வைக்கப்பட்டுட்டு போறாவ. அதாண்டி என்ன சொன்னாவ, என்னத்துக்கு வைக்கப்பட்டாவன்னு கேட்டேன். உங்களை கைக்குள்ள போட்டு வச்சா நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கும்னு சொன்னாவ. எனக்கு இருக்க பெரிய தொல்லையே சாரி கட்டுன்னு சொல்லிட்டு என்ன டார்ச்சர் பண்ணிட்டியா? அதான் சரி, உங்களை கைக்குள்ள போட்டு வச்சா இல்ல, உங்களை கைக்குள்ள போட்டு வச்சா இந்த சாரி கட்டுன்னு சொல்லிட்டு நீங்க தொல்லை பண்ணியதுல இருந்து தப்பிச்சிடலாம் கண்டியலாம். அதான் டிப்ஸ் சொல்லிக்கிட்டு போங்கன்னு சொன்னா போயிட்டாவ. அவளுக்கு வெக்கமா வருதான். என்னமோ ராத்திரி பாத்துக்காமான்னு சொன்னாவ. அதான் என்ன பாத்துக்கணும் கேட்டுக்கிட்டே இருக்கேன், வெக்கப்பட்டுட்டே போயிட்டாவ. இவ நம்மள நார் அடிக்காம விட மாட்டா போல. எப்படியாவது இந்த சாரி கட்டியதுல இருந்து நான் தப்பிக்கணும். மெல்ல அந்த ஆண்டி கிட்ட கேட்டுட்டு வந்துடுறேன். ஏய் இருடி அர்ஜுன், அவிய காதுல மெல்லமா போய் கேட்டா அவிய சொல்லுவாவ. மொபைல இத பத்தி ஏதாவது அவிய கிட்ட போய் கேட்டா சாவடிச்சிருவேன். அப்பனா நீங்க சாரி கட்டத்துக்கு சொல்ல மாட்டீங்களா இனிமே? அது நான் சொல்லுவேன். உனக்கு தேவைனா கரெக்ட் பண்ணிக்க. என்ன இந்த ஆளு எதுக்கு இப்படி ஓவரா பல்ல கட்டியாரு? கரெக்ட் பண்ணியதுனா பிடிச்ச மாதிரி எதுனா சமைச்சு போட்டு அது இல்லையோ? அவிய வேற ராத்திரின்னு ஒரு மாதிரி இழுத்தாவ. சமைச்சு போடியதுக்கெல்லாம் வைக்கப்படுறதுக்கு தேவையில்லையே. என்ன கரெக்ட் பண்றியா? ரைட்டு. அம்மா வந்துட்டாவளா? இல்ல பதில சொல்லு. அப்படியெல்லாம் கரெக்ட் பண்ணிதான் இந்த சாரி கட்டியதுல இருந்து தப்பிக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. அப்பனா இவளுக்குள்ள ஒண்ணுமே நடக்கல. அவன் நம்மள கொடைப்பேத்ததுக்காண்டி தான் நடிச்சுக்கிட்டு கிடக்கான். அவனுக்கு சரிசமமா அவளை நடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்பயே எனக்கு தோணுச்சு இவளுக்குள்ள ஒண்ணுமே நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். இனிமே இருக்குடி உனக்கு வியாட்டு. அர்ஜுன், கீழே அம்மா எல்லாம் வந்துட்டாவான்னு நினைக்கிறேன். சத்தம் கேக்குது. எங்க வீட்டுல உள்ளவையெல்லாம் வந்துட்டாவா, வாங்க போலாம். அப்போ கரெக்ட் பண்ண மாட்டேன். அப்படியெல்லாம் நான் நினைச்சதை சாதிக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. மொத்த இந்த பல்ல காட்டுறத நிப்பாட்டுங்க. ஏன் பல்லடி, நான் பல்ல காட்டுவேன், சிரிப்பேன், அழுவேன், முறைப்பேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். எல்லாத்துக்கும் மேல இது உங்க அப்பா வீடெல்லாம் இல்ல, இது என் வீடு. கூமுட்டேன். கேட்டிருக்கா பாரு அவியல்ட்ட கேள்வி. என்னை சேத்தா சிங்கப்படுத்தாம விட மாட்டா போல. எல்லாரும் வந்துட்டா வைக்கல வா. வரேன், நீங்க முன்னாடி போங்க. ஒன்னும் நடக்காமலே இந்த நாடகம் ஆடி இருக்குதியா? நல்ல நாள் படி கொடுக்கறதுக்கு என்னென்ன பொருள் எல்லாம் முக்கியமோ எல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு. உங்க கடமை முடிஞ்சு இனிமே உங்களுக்கு இப்போதைக்கு எந்த செலவும் ஆகாது. 2 பவுன்ல அர்ஜுனுக்கு ஒரு பிரேஸ்லெட் எடுத்து வச்சியலை, அது கொடுத்துட்டியலாம்? இல்லப்பா, அர்ஜுன் தம்பிக்கு துணி, அது பிறகு தியாக்கு துணி, அதை மட்டும் தான் இப்ப கொடுத்துருக்கேன். பிரேஸ்லெட் சின்ன பொண்ணுகிட்டே இருந்து அவ வந்த உடனே வாங்கி கொடுக்கேன். இப்ப அதை கொடுக்க வேண்டாம். இப்ப கொடுக்காண்டாமா? பிறகு எப்ப குடிக்கியது? கையோட கொடுத்துறியா தானே நல்லது. நிலனுக்குன்னு சொல்லிக்கிட்டு 5 சவரன்ல செயின் எடுத்து வச்சிருந்தமே. இப்பதான் தியா இந்த வீட்டுக்கு வாழ வந்திருக்கான். என்னதான் நிலனுக்காண்டி அந்த செயினை எடுத்தாலும் இப்ப அது அர்ஜுனுக்கு தானே போய் சேர வேண்டியது. ஆமா, விருந்துக்கு வருவாவெல்லாம் அப்ப குடுக்கலாம் தான். நீங்க எல்லாம் தானே சொன்னீங்க. சொல்ல போனா அவியல சாப்பிட்டதுக்கு கூப்பிட்டதே என் கையால சமைச்சு போட்டு சாப்பிட வச்சு, அது பிறகு அந்த செயினை தியாவை வச்சு அர்ஜுன் தம்பிக்கு கடத்துல போட விடலான்னு சொல்லிட்டு தான் சாப்பிட்டதுக்கே கூப்பிட்டேன்.
அதான் விருந்துக்கு வருவாவெல்லாம் அப்பவே இந்த பிரேஸ்லெட்டையும் போட்டு விட வைங்க. நல்ல நாள் படிக்க கூட இது கூட கொடுக்கறதுக்கு தானே எடுத்தோம். விருந்துக்கு வர்றதுக்கே அவருக்காண்டி ஸ்பெஷலா ஒன்னும் செய்யாண்டான்னு சொல்லிட்டு இருக்காரு. இதுல நல்ல நாள் படிக்கு நீங்க 2 சவரன்ல எடுத்து வச்சிருக்கிறது தெரிஞ்சதுன்னா விருந்துக்கே வராம போதுக்க வாய்ப்பு இருக்கு. நான் வந்தேன்னா நீங்க இப்படிதான் செலவு எடுத்து வைப்பியா? இப்ப என்ன செய்யுது? சின்ன பொண்ணு வந்ததை எடுத்துக்கிட்டு வருவாளே. அவ எடுத்துக்கிட்டு வரட்டும். நம்ம விருந்துக்கு வருவாவேல 2 பேரும் அப்ப போடலாம். அப்பனா சரிப்பா, நீ சொன்னா சரியாதான் இருக்கும். என்ன படம் போட்டாள்வா அன்னைக்கு. அவனும் அவளும் என்னடானா ஒண்ணு நடக்காமலே எல்லாம் நடந்த மாதிரி புருஷன் பொண்டாட்டியே சுத்திக்கிட்டு தெரியாவ. இதுல இந்த கிழவி வேற. ஆண்டி, ரொம்ப நேரமா என்னத்தை யோசிச்சுக்கிட்டே இருக்குதியா? நான் வந்தே எவ்வளவு நேரம் ஆகுது, உங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். என்ன சொல்லு? கோவமா இருக்குதியா போல? இங்க நடக்கிற நாடகம் எல்லாம் பாக்கச்சுல கோவம் தான் வருது. அப்படி என்னதான் நடந்தது? அம்மா, அர்ஜுனுக்கு காரா காணல. அர்ஜுன் வெளியே போயிட்டாரோ? ஹாஸ்பிட்டல் போயிட்டாரோ? ஆமா, ஹாஸ்பிட்டல் தான் போவான். காலங்காத்தால அவன் பொண்டாட்டி வீட்டுக்கு போயிட்டான். பொண்டாட்டி வீட்டுக்கா? யார் வீட்டுக்கு? அவன் என்ன 10-15 பேரையா கட்டி வச்சிருக்கான். ஒரே ஒருத்திய தானே கட்டி வச்சிருக்கான். அது தியா வீட்டுக்கு தான். தியா வீட்டுக்கா? இவர் என்னத்துக்கு அங்க போனாரு? ஐயோ, அதெல்லாம் ஒரு வீடா? அம்மா, அந்த வீட்டுக்கு என்னத்துக்கு அனுப்புனியா நீங்க? ஆமாமா, நான் தான் அவனை கைய புடிச்சு அவன் பொண்டாட்டி வீட்டுல கொண்டு விட்டுக்கிட்டு வரேன். ஏன்னா அவனுக்கு வழி தெரியாது கட்டியா. காலமே அவன் பொண்டாட்டி இழுத்துக்கிட்டு அங்க பெய்யாச்சு. அதே ஓட்டு வீடு. மழை பெய்ய நேரம் எல்லாம் தண்ணி உள்ள வரும். அந்த வீட்டுல 5 நிமிஷம் கூட இருக்க முடியாது. ஒரு ஏசி கூட இல்ல. பத்தாததுக்கு கொசு வேற. அர்ஜுன் எப்படி அந்த வீட்டுக்கு போனாரு? சே, நான் ஒரு நாள் கூட அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். அவன் பொண்டாட்டி வீட்டுக்கு அவன் போயிருக்கான். அர்ஜுன் இங்க வசதியா வாழ்ந்தவரு. அங்க ஒண்ணும் இல்லாதவளுக்கு வீட்டுல அதுவும் ஏசி கூட இல்ல. எப்படி இவர் இருந்துக்கிடுவாரு? அம்மா, மதியத்துக்குள்ள வந்துருவாங்களா? எப்படி அந்த கிழவியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு மாதிரி இழிச்சு இழிச்சு பேசி மதியானம் சாப்பிட வச்சுதான் விடும். அவன் பொண்டாட்டி வீட்டுக்கு விருந்துக்கு போயிருக்கான். விருந்துக்கா? புறவே இப்பதானே அவளை தங்க தட்டுல வச்சு இங்க கூட்டிட்டு வந்திருக்கான். என்னமோ நேத்துக்கு தான் இவளுக்கு கல்யாணம் ஆச்சு. எல்லாம் முறைப்படி நடந்துட்டு இருக்குது கண்டியா. சிறையா இருக்கு எனக்கு. எப்ப வருவாவ? 2-3 நாளைக்கெல்லாம் வர மாதிரி எனக்கு தெரியல. அவன் ஆஸ்பத்திரிக்கு லீவ் போட்டுக்கான். அதான் அவ இருக்காளே, அவனுக்கு பழைய காதலி ஸ்மிருதி. அவளுக்கு போன் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல பாத்துக்கா. டெய்லி நான் போன் பண்ணுவேன், ரிப்போர்ட் அனுப்பிடுன்னு சொல்லிட்டு போன்ல பேசிட்டு இருந்தான். அவளு கூட பேசிட்டு இருக்கச்சுலதான் எனக்கே தெரியும். ஓகோ 2-3 நாளைக்கு போறாவ போல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மேடம் பெரிய துணி கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காவேலாம். அவியெல்லாம் பொட்டிக்கெல்லாம் போற மாதிரி தெரியல. 2-3 நாளைக்கு பொண்டாட்டி வீட்டுல தான் உறங்க போறானா. ஐயே, அந்த வீட்டுல ஏசி கூட இல்ல. எனக்கு அப்பவே தெரியும் அந்த கிழவிய பத்தி. அந்த கிழவிதான் ஏதாவது அழுத மாதிரி பேசி அர்ஜுனா அவ வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கான். அந்த கிழவிக்கு கொஞ்சமாவது புத்தி வேண்டாமா? அந்த கிழவிக்கு ஸ்டேட்டஸ் எங்க இருக்கு? அர்ஜுனுக்கு ஸ்டேட்டஸ் எங்க இருக்கு? இந்த பெரிய மாளிகை வீட்டுல பிறந்தவரே அந்த ஓட்டு வீட்டுல தங்க வச்சிருக்காள்வ. இந்த தியாக்கு அறிவு இல்லையாக்கா? எவளுக்கு அறிவு இருக்கோ இல்லையோ, அன்னைக்கு என் பிள்ளைக்கு பேச சொல்ல மாட்டான். 50 பவுனுக்கு தந்துதான் ஆவணன்னு சொன்னதுக்கே வாய பிளந்தாளுவா. 50 பவுனுக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அது பிறகுதான் தெரியுது அவளுக்கு அம்மக்காரிக்கு நகையே 30 பவுனுக்கு இருந்திருக்கு. இவ இவ்வளவு பெரிய துணி கடை வச்சு நடத்திட்டு இருக்கா. இவளுக்கே கொஞ்சம் ரூபா வராதா என்ன? 50 பவுன்ல கேட்டவன எப்படி நாடகம் நடிச்சிட்டாளுவா? அப்ப ஒண்ணு இல்லாதவள மாதிரியே ஆள ஆரம்பிச்சிட்டாளுவா. இப்ப கண்டியா பெரிய பணக்காரனை கல்யாணம் பண்ணதா நல்ல நாள் படிதான் கொடுத்தாவ. கூட 2 பவுன்ல இந்த அர்ஜுனுக்கு பிரேஸ்லெட் எல்லாம் எடுத்து வச்சிருக்காவ. எம்மா, இதெல்லாம் எடுக்கிறதுக்கு பணம் இருந்திருக்கலாம். இப்பதானே ஒண்ணு வெளியே வருது. அழுது 50 பவுனுக்கு எடுத்துருப்பாளுவா. அதான் என் புள்ள இறந்து போயிட்டான். குடுக்கத சந்தோஷமா எடுத்திருந்தா என் புள்ள இந்நேரம் உயிரோட இருந்திருப்பான். வச்சுக்கிட்டே ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டு அழுது சாதிச்சுட்டாளுவா. இப்ப பாரு ஒண்ணு இறங்குதுல்ல. ஆண்டி, அர்ஜுன் அந்த வீட்டுல தங்கியாருனா பாவம் ஏசி கூட இருக்காது. எப்படி கஷ்டப்படுவாரு? அவன் எந்தாலும் கஷ்டப்பட்டுக்கிட்டு போட்டு. ஆண்டி, நீங்க வேணா இதை ஈஸியா எடுத்துக்கிட்டு போங்க. அர்ஜுன் இந்த பெரிய வீட்டுக்கு சொந்தக்காரரு, எல்லாத்துக்கும் உரிமையானவரு. அவரை போய் அந்த ஓட்டு வீட்டுக்குள்ள அடைச்சிட்டாள்வேலாம். அந்த கிழவிய 4 கேள்வி கேட்காம நான் வர போட்டா இல்ல. நீ கிளவிய தானே கேட்க போறேன். இன்னொன்னு சொல்லேன் கேளு. நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்க மாதிரி அவியலுக்குள்ள ஒண்ணுமே நடக்கல. ஒண்ணும் நடக்கலனா? அவிய என்னமா கணவன் மனைவியா வாழவே ஆரம்பிக்கல. ஆண்டி, ஆனா ஒன்னா வாழ்ந்துகிட்டு இருக்க மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவன் சும்மா சோகாட்டுவான். அவன் சோக்கி ஆத்த மாதிரி அவனும் படம் போடுவான். இன்னைக்குதான் எல்லாம் ஒண்ணு வெளியே வருது. அவ எப்பேற்பட்டவான்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சுட்டு. 2 நாள் பொண்டாட்டி வீட்டுல போய் சந்தோஷமா இருந்துகிட்டு வரலாம் தானே போயிருக்கான். இங்க தானே அவன் தங்கச்சிக்காரியை விட்டுட்டு போயிருக்கான். அவளுக்கு நான் சித்தி கொடுமையை காட்டி ரொம்ப நாள் ஆகுது. அன்னிக்காரி வந்தது அண்ணனுக்கு பொண்டாட்டி வந்துட்டாளா. என்னமோ அவ பெருசா சாதிச்ச மாதிரி அவ கொஞ்சம் ஓவரா தான் துள்ளிக்கிட்டு கிடக்கா. 2 நாள் அவன் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டான்ல. அதுக்குள்ள இவ்வளவு ஒரு வழி பண்ணிடுறேன். ஆண்டி, முத நீங்க வாங்க. அந்த வீட்டுல இருந்து நம்ம அர்ஜுனை கூட்டிக்கிட்டு வந்துடலாம். நான் எதுக்கு வரணும்? அவன் எங்க கிடந்து கட்டப்பட்டா எனக்கு என்ன? இங்கேன், நீ எல்லாம் கவலைப்படாத. ஒண்ணு நடக்காமலே எல்லாம் நடந்த மாதிரி அவளை தூக்கிட்டு தெரிஞ்சிருவான். எப்பப்பா என்னன்னு ஆட்டம் போட்டான். அன்னைக்கு கதவு கிட்ட போய் நின்னோட கதவு திறந்து நம்மள தள்ளி விட்டது. வயசு வித்தியாசம் பார்த்தா நடந்தான். அன்னிக்காரி வந்துட்டா, நல்ல மாப்பிள்ள அமைஞ்சாச்சு. அதனால இவ கொஞ்சம் துடிச்சுக்கிட்டு தான் கிடக்கா. அவனுக்கு நம்மள பார்த்தா இழிச்ச வாய் மாதிரி தெரியுது. அந்த கிழவிக்கு என் பையனுக்கு சொல்லும் போது மட்டும் ஒண்ணு இல்லாத மாதிரியே மூஞ்ச வச்சுக்கிட்டா. இப்ப பணக்கார மாப்பிள்ள கிடைச்சோன்னா 2 பவுனுக்குன்னு எனக்கு தெரியுதுல. இறக்கட்டும், அவ அங்க விருந்து முடிச்சுக்கிட்டு வரட்டும். அது பிறகு நான் வைக்க அவளுக்கு வியாட்டு. நான் தியா வீட்டுல போய் என்ன தைரியத்துல அர்ஜுனா இந்த வீட்டுல இருந்து அந்த வீட்டுக்கு அந்த கிழவி கூட்டிட்டு போச்சுன்னு சொல்லிட்டு கேட்காம வர போறது இல்ல. நான் போய் கேட்கதான் போறேன். நீங்க வாரியெல்லாம் வர இல்லையா? என்னால எல்லாம் வர முடியாது. அப்பனா நானே போய் கேட்கேன்.
இன்னையில இருந்து இது சாராக்கி இருக்கேன். நல்ல வேலை நல்ல நாள் படி கொண்டு வரதுல எல்லாரும் பேசினதை நான் கேட்டேன். கொண்டாடுறதுக்கா போயிருக்குதியா? அர்ச்சனா, உன் வாழ்க்கை அழிக்காம நான் விட போறதே இல்ல. அதே போல உன் தங்கச்சிக்கு கல்யாணத்தை நடத்துறதுக்கு நான் விடவே மாட்டேன். இந்த சொத்தை எல்லாம் என் 4 பிள்ளைங்க மட்டும் தான் அனுபவிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா, உனக்கு கல்யாணம் ஆயாச்சு, நீ சந்தோஷமா இனிமே வாழ்வ. உன் தங்கச்சிக்காரியே நீ நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுப்ப. நீங்க எல்லாம் வாழுவியா, நாங்க எல்லாம் அழுதுகிட்டு இருப்பான்னு நினைச்சியா? இனிமேதான் நான் வைக்க உனக்கு வியாட்டு. ஒண்ணுமே நடக்காம எங்ககிட்ட என்ன நாட்ட போட்டேன்.